அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய கதையமுதத்திலே ஒரு அருமையான தலைப்பிலே உண்மை சம்பவத்தை பார்க்க இருக்கிறோம். உங்களின் உயரம் எது? நீங்கள் மற்றவர்களை உயர்த்துவதை பொறுத்து உங்கள் உயரம் நிர்ணயிக்கப்படுகிறது. 1896ஆம் ஆண்டில் மின்சார விளக்கை கண்டுபிடித்த சிறந்த கண்டுபிடிப்பாளரான தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு காரை வடிவமைக்கும் யோசனையில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் தம்மிடம் வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞன் ஒரு சோதனை காரை உருவாக்கி இருப்பதை கேள்விப்பட்டார். எடிசன் அந்த இளைஞனை நியூயார்க்கில் நடந்த தனது நிறுவனத்தின் பார்ட்டியில் சந்தித்து கார் பற்றி கேட்டறிந்தார். அவர் அவனது யோசனைகளால் ஈர்க்கப்பட்டார். அந்த இளைஞனைப் போலவே அவருக்கும் ஒரு காரை வடிவமைக்கும் அதே யோசனை இருந்தது. எடிசன் மின்சார ஆற்றல் மூலமாக அந்த காரை இயக்கும் யோசனையில் இருந்தார். ஆனால் அந்த இளைஞன் காரை இயக்குவதற்கு பெட்ரோல் என்ஜினை பயன்படுத்தப் போவதாக கூறினான். அவர் ஆச்சரியத்தில் தனது கையை மேசை மீது தட்டி, இளைஞரே, அபாரம்! உண்மையில் உனது யோசனை சிறப்பானது. வெற்றிக்கான விஷயங்கள் அனைத்தும் உன்னிடம் உள்ளது. நீங்கள் பெரிய வெற்றி பெறுவீர்கள் என்று அவனை உற்சாகப்படுத்தினார். அந்த நேரத்தில் அமெரிக்காவில் மிகவும் மதிக்கப்படும் கொண்டாடப்படும் கண்டுபிடிப்பாளரின் இந்த ஊக்கமூட்டும் வார்த்தைகளால் அந்த இளைஞன் தனது வேலையை தொடர்ந்து செய்தான். ஒரு காரையும் கண்டுபிடித்தான். பிறகு ஒரு கார் தொழிற்சாலையை தொடங்கினான். பெரும் பணக்காரராக ஆனார். டிசம்பர் 9, 1914ஆம் ஆண்டு அன்று எடிசனின் ஆய்வகம் மற்றும் தொழிற்சாலை தீக்கிரையானது. அவர் 67 வயதானவர் மற்றும் காப்பீடு தொகை போதுமானதாக அவரிடம் இல்லை. எரியும் சாம்பல் அடங்கும் முன் அந்த இளைஞன் $7,50,000 காசோலையை எடிசனிடம் கொடுத்தான். உங்களுக்கு மேலும் தேவைப்பட்டாலும் உதவ நான் இருக்கிறேன் என்று கூறிச் சென்றான். 1916ஆம் ஆண்டில் அந்த இளைஞன் தனது வீட்டை எடிசனின் வீட்டிற்கு அடுத்த கட்டிடத்திற்கு மாற்றினார். சிறிது காலத்தில் எடிசன் நடக்க முடியாமல் சாய்வு நாற்காலியில் அவரது மருத்துவர்களால் உட்கார வைக்கப்பட்ட போது இளைஞன் தனது வீட்டில் ஒரு சக்கர நாற்காலியை வாங்கினார். தனது நண்பர் மற்றும் வழிகாட்டியாக அவர் அங்கு இங்கும் நகர வேண்டும் என்பதற்காக தமது வீட்டில் பெரிய அறையையும் நிறுவினார். எடிசன் அந்த இளைஞனுக்கு தனது பலத்தை உணர்த்தினார். தன் மீதான நம்பிக்கையை அந்த இளைஞனுக்கு வர காரணமாக இருந்தார். அதனால் வாழ்நாள் முழுவதும் தமக்காக ஒரு நல்ல நண்பனை பெற்றார். தாமஸ் ஆல்வா எடிசனால் ஊக்கப்படுத்தப்பட்டு உயர்ந்த இடத்தை பிடித்து அவருடன் இறுதி வரை நட்பு பாராட்டிய அந்த இளைஞன் வேறு யாரும் இல்லை, அவர்தான் ஹென்றி ஃபோர்டு என்பவர். மற்றவர்களின் வெற்றியைக் கண்டு பொறாமை கொள்ளாதீர்கள். உங்களால் பந்தயத்தில் வெற்றி பெற முடியாவிட்டால் சாதனையை முறியடிக்க உங்களுக்கு முன்னால் ஓடுபவர்களுக்கு உதவுங்கள். உங்கள் கையில் உள்ள விளக்கு மற்றொரு விளக்கினை ஏற்றும் போது அதன் ஒளியை இழக்காது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.